குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய 1 மார்க் ரிவைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் மெட்டல் வேர் நோன் டு த பீப்புள் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன்? சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி தெரிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்குரிய சரியான பதில் 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான பதில். காப்பர், பிரான்ஸ், சில்வர், கோல்டு, பட் நாட் அயர்ன். செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க. எதை பற்றி அவங்க அறிந்திருக்கவில்லை அப்படின்னா அயர்ன் பற்றி அவங்க அறிந்திருக்கவில்லை. இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். இண்டஸ் சிவிலைசேஷன் பிலாங்டு டு? சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? ஓல்டு ஸ்டோன் ஏஜா, மிடிவல் ஸ்டோன் ஏஜா, நியூ ஸ்டோன் ஏஜா, மெட்டல் ஏஜா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதற்குரிய சரியான பதில் மிடிவல் ஸ்டோன் ஏஜ், இடைக்கற்காலம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்த தேர்ட் கொஷின் பாருங்கள். ரிவர் வேலிஸ் ஆர் said to be the cradle of civilization because soil is very fertile, they experience good climate, they are useful for transportation, many civilizations flourished on river valleys. இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சரியான பதில் எது அப்படின்னா 4ஆவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் சரியான பதில். ஏன்னா பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றதுனால அதை கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன், நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அடுத்தது செகண்ட் ரோமன் மேட்ச் ஸ்டேட்மெண்ட் வித் த ரீசன். ஸ்டேட்மெண்ட் கூற்று காரணத்தோடு பொருத்தி சரியான விடையை செலக்ட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் said to be an urban civilization. ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய ரீசன், it has well planned cities with advanced drainage system. அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்போட வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லியிருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்டு. ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. அப்போ ஏ ஆப்ஷன் டிக் பண்ணணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். Harappan civilization belongs to Bronze Age. Reason, Harappans did not know the use of iron. ஹரப்பா நாகரிகம் ஒரு வெண்கல காலத்தை சார்ந்தது. அந்த ஹரப்பா மக்கள் இரும்பை பற்றி தெரியாது அவங்களுக்கு. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டும் ரீசனும். இதற்குரிய சரியான பதில் பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ரீசன் ஆர் கரெக்டு. கூற்றும் காரணமும் சரியானது. அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். Statement, the engineering skill of Harappans was remarkable. Reason, building of docks after a careful study of tides, waves and currents. அதாவது ஹரப்பா மக்களுடைய பொறியியல் திறன் மிகவும் குறிப்பிடத்தக்கது. கடலுடைய அலைகள், அதில் இருக்கக்கூடிய ஓதங்கள், அந்த கடலுடைய நீரோட்டங்கள், அதுக்கு தக்கவாறு கப்பல் கட்டும் தளத்தை அவங்க கட்டியிருந்தாங்கன்ட்டு ரீசன் சொல்லியிருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் தான். அதுக்கும் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்டு. கூற்றும் காரணமும் சரி. அடுத்து ஃபோர்த் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மொஹஞ்சதாரோ இஸ் கரெக்டு? அதாவது மொஹஞ்சதாரோவை பற்றிய 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வேர் அன்னோன். தங்க ஆபரணங்கள் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இரும்பை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுக்காமல் இருந்தாங்க. தங்கத்தை பற்றியெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது இது தவறான பதில். ஹவுசஸ் ஆர் மேட் ஆஃப் burnt bricks. வீடுகள்லாம் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு இருந்ததுன்னு நம்ம பாடத்தில் படிச்சிருக்கோம். அது சரியான பதில். இம்ப்ளிமெண்ட்ஸ் வேர் மேட் ஆஃப் அயர்ன். கருவிகள் பார்த்தோம் அப்படின்னா இரும்பினால் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் மொஹஞ்சதாரோ ஹரப்பா மக்கள் இரும்பை பற்றி, சிந்துவெளி மக்கள் இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இது தவறான பதில்.
கிரேட் பாத் வாஸ் மேட் வாட்டர் டைட் வித் த லேயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிட்டுமன். பெருங்குளத்தில் வந்து நீர் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இயற்கையான தார் வச்சு அந்த நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது சரியான பதில். அப்போ இதில் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து சரியாக சொல்லியிருக்காங்க மொஹஞ்சதாரோவை பற்றி. அதுக்கு எது வந்து பதில் அப்படின்னா ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டி ரெண்டும் சரியான பதில். அடுத்தது பாருங்கள் 5th ஒன். Consider the following statements. Uniformity in layout of town streets and brick size. An elaborate and well laid out drainage system. Granaries constituted an important part of Harappan cities. Which of the above statement are correct? 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நகரங்கள் தெருக்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீரான தன்மை வைத்து கட்டப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு விரிவான நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து நல்லா செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தானிய களஞ்சியம் வந்து தானியங்களை சேமித்து வைக்க தானிய களஞ்சியம் நகரத்தில் முக்கியமான பகுதியாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது சர்க்கிள் த ஆட் ஒன். பொருந்தாததை வட்டமிடுக. ஆக்ஷன், ஷீப், பஃபெல்லோஸ், பிக்ஸ், ஹார்சஸ். அவங்க வந்து குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதனால் இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஹார்சஸ் தான். அடுத்தது 7th பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல், சிட்டாடல் கிரானரிஸ், லோத்தல் டாக்யார்ட், ஹரப்பன் ரிவர் காவிரி சிவிலைசேஷன். இதில் ராங் பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டி ஆப்ஷன் தான் ராங் பேரு. ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா காவிரி ஆற்றில் தோன்றினது கிடையாது. அந்த வந்து எந்த ஆறு அப்படின்னா இண்டஸ் ரிவர். சிந்துவெளி நாகரிகம் அங்கே தான் வந்து ஹரப்பா நகரம் இருக்குது. அப்போ சிந்து ஆற்றங்கரையில் தோன்றிய நாகரிகம் தான் ஹரப்பன் நாகரிகம், ஹரப்பன் சிவிலைசேஷன். அப்போ இதில் காவிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ராங் பேர். அடுத்தது fill in the blanks. ஹரப்பா இஸ் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். ஹரப்பா நாகரிகம் வந்து மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. 4 நாகரிகங்கள் இருக்குது. அதில் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று ஹரப்பா நாகரிகம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாஸ் ஃபவுண்டட் பை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற நில அளவையாளர் உதவியோடு தான் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு வந்து தொடங்கப்பட்டது. யாருடைய உதவியாட அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்து 3rd கொஸ்டின். கிரானரிஸ் வேர் யூஸ்டு டு ஸ்டோர் கிரெயின்ஸ். தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய இடம்தான். ஒரு பில்டிங் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதில் வந்து தானியங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கு பேர் கிரானரிஸ், தானிய களஞ்சியம் அப்படின்னு பேர். அடுத்து குரூப் ஆஃப் பீப்புள் ஃபார்ம் கம்யூனிட்டிஸ். மக்கள் வந்து குழுக்களாக சேர்ந்து வந்து எதை உருவாக்கினார்கள் அப்படின்னா சமுதாயத்தை உருவாக்கினார்கள். அதுக்கு ஆன்சர் கம்யூனிட்டிஸ். அடுத்தது ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா. மெஹர்ஹர் இஸ் எ நியோலித்திக் சைட். மெஹர்ஹர் அப்படிங்கிறது ஒரு புதிய கற்கால மக்கள் வந்து வாழ்ந்த ஒரு இடம். அதுக்குரிய ஆன்சர் வந்து ட்ரூ. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் கல்ச்சுரல் மானுமெண்ட்ஸ் இன் த கண்ட்ரி. அதாவது நாட்டினுடைய கலாச்சார நினைவு சின்னங்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பானது எது அப்படின்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இந்திய தொல்பொருள் ஆய்வியல் துறை தான் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டினுடைய கலாச்சார நினைவு சின்னங்களுடைய பாதுகாப்புக்கும் பொறுப்பேற்கக்கூடியது. அது ட்ரூ. கிரானரிஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் கிரைன்ஸ். கிரானரிஸ் வந்து கிரைன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க பயன்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு ஆன்சரு ட்ரூ. த ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்ஸ் வாஸ் டெவலப்டு பை சைனீஸ். அதாவது சீனர்கள் தான் வந்து
இந்த முதல் எழுத்து வடிவத்தை வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. அது தவறான பதில். சுமேரியர்கள் தான் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்குனாங்க. அப்போ இதுக்குரிய ஆன்சர் ஃபால்ஸ். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். மொஹஞ்சதாரோ அப்படின்னா மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு அர்த்தம், இறந்தோர் மேடு. அடுத்தது பிரான்ஸ், வெண்கலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அலாய், அது ஒரு உலோகங்கள் சேர்ந்த ஒரு கலவை தான் பிரான்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து சிட்டாடல் அப்படிங்கிறது கோட்டை. கோட்டையெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ரேஸ்டு பிளாட்ஃபார்ம், மேடான பகுதியில் தான் கோட்டைகள்லாம் கட்டியிருப்பாங்க. அங்கே அரண்மனையை சேர்ந்த அமைச்சர்கள் அப்புறம் மன்னர் இவங்கெல்லாம் வந்து தங்கியிருப்பாங்க. அப்போ ரேஸ்டு பிளாட்ஃபார்ம் தான் சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கார்னிலியன் அப்படின்னா என்னென்னா ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன், அதாவது சிவப்பு மணி கல்லுக்கு தான் பேர் கார்னிலியன் அப்படின்னு பேர். இதோட உங்களுக்கு தேர்ட் லெசன், ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன் 1 மார்க் வந்து முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மற்ற லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரை ரிவைஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.